ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து பார்க்க போகிறோம். இதில் உள்ள 2 மார்க்ஸையும் 5 மார்க்ஸையும் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு இதை தவிர வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. இதை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் அல்ஜிப்ராவில் உள்ள சம்ஸை வந்து எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.1. இது வந்து ஒரு வேர்ட் சம்மு. இது வந்து கேட்பாங்க. இது வந்து 2 மார்க்ஸில் வரும். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் இது 2 மார்க்ஸில் வரும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.2. இது சும்மா சால்வ் பண்ணுற சம்மு. இதுவும் 2 மார்க்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.3. இதுவுமே வந்து 3 வேரியபிளை வச்சு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற சம்மு. இது சின்னதாக இருக்கிறதுனால இது 2 மார்க்ஸில் வரும். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி சம் என்ன கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.8. இது வந்து 5 மார்க். இதில் வந்து மாற்றமாக வந்து 1/x 1/yன்னு கொடுத்துருப்பாங்க. அது PQRன்னு எடுத்து நம்ம போனோம். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் வரும். அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இது வந்து 5 மார்க்ஸில் வரும். அடுத்து செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதுவும் 5 மார்க்ஸில் வரும். இதில் அப்புறம் 5th சம் இருக்கு ஒன்று, அதுவும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அது ஒரு 5 மார்க்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 3.10. ஜிசிடி ஆஃப் அ பாலினாமியல். இது ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. எப்போவுமே ஜிசிடி சம்ஸ்லாம் 5 மார்க்கில் வரும். எல்சிஎம் சம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து இதுவும் ஒரு ஜிசிடி சம். எக்ஸாம்பிள் 3.11. இதுவும் ஒரு 5 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.12. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். நான் என்ன சொன்னேன், எல்சிஎம் வந்து 2 மார்க்ஸ் சம்ஸில் வரும்னு சொன்னேன்னா அதே மாதிரி இந்த செகண்ட் சப்டிவிஷனு 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் ஜிசிடி உள்ள ஃபஸ்ட்டில் 4th சப்டிவிஷன் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. அது 5 மார்க்கில் வரும். அடுத்து செகண்ட் சம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல 4th சப்டிவிஷனோ 6th சப்டிவிஷனோ 2 மார்க்ஸில் வரும். சம்டைம்ஸ் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் 3.3ல் செகண்ட் சம் வந்து ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 2 மார்க்ஸில் வரும் உங்களுக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.14ல் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோ செகண்ட் சப்டிவிஷனோ. அடுத்து எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு கொஷினில் 4th சப்டிவிஷன் 2 மார்க்ஸில் வரும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.16ல் செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் வரும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 5 மார்க்கு, தேர்டு வந்து 2 மார்க்கில் வரும். அதாவது சைஸ் லென்த் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் சம்ஸ் வந்து மாறும். இதில் 5th சம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 3.18. இது வந்து சும்மா சிம்பிளிஃபை பண்ணுறது. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். அடுத்து எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் 4th கொஷினும் 2 மார்க்ஸு. 5th கொஷினில் வந்து ஏபியோட வேல்யூ தனித்தனியாக கொடுத்து அதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸில் வரும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.19ல் செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலிமா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்ஸில் வரும். இதே மாதிரியே எக்ஸசைஸில் 3.7ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அந்த எக்ஸாம்பிள் சம் எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும் 2 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.21ல் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது 5 மார்க்ஸ் கொஷினில் வரும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.22ல் அதே மாதிரி டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் 3.8ல் பாருங்கள், எல்லா சம்ஸ்லேயுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் 3.8 நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான், ஆனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 8th சாப்டர் 8th எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.25ல்
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 2 மார்க்ஸில் வரும். அடுத்து எக்ஸசைஸ் 3.9ல் செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 3.26ல் உள்ளது 2 மார்க்ஸு. அப்புறம் எக்ஸாம்பிள் 3.28 2 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 3.29 இதுவும் 2 மார்க்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக எதுவும் வரல, அதனால் நான் குறிக்கல. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அதுவே எக்ஸசைஸ் சம்ஸையும் போட்டுடலாம். வேணால் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.32ல் ஃபார்முலா மெத்தட். முன்னாடி டிவிஷன் மெத்தட் பார்த்தா இது ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.33 இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் 2 மார்க்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.11ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் 2 மார்க்ஸில் வரும். எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே மாதிரி சம் தான் அதுவும். எக்ஸசைஸ் 3.12ல் 9th சம் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க. வேர்ட் சம்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம், நான் குறிச்சிருக்க சம்மை மட்டும் பாருங்கள் போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.13ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கு. அடுத்து 5th சம் வந்து 5 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.44ல் ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸை வச்சு சம் போகிறது 2 மார்க்ஸு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.45ல் அந்த எக்ஸாம்பிள் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.14ல் செகண்ட் சம்மு 2 மார்க்ஸில் வருது, தேர்ட் சம்மு 5 மார்க்கில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குள்ளே அல்ஜிப்ரா போர்ஷன். இதோட கிராஃப் இருக்குது, அது 8 மார்க்கு. நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் அல்ஜிப்ராவில் பார்த்தாலே கண்டிப்பாக அல்ஜிப்ராவில் வர சம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம்.